Border Gavaskar Trophy 2024-25 ஆஸ்திரேலியா vs இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பெர்த்ல நடந்துச்சு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப லோவா தான் இருந்துச்சு. நியூசிலாந்து கிட்ட ஹோம்லயே 3-0 அப்படின்னு சொல்லி தோத்தோம். ஆனா இங்க பெர்த் டெஸ்ட்ல போனே ரோஹித் சர்மா ஆஃப் கோர்ஸ் மிஸ் அவுட் பண்ணாரு ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக. பும்ரா கேப்டன்சி எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு, மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஒரு பேட்டிங் எடுக்கும்போது எல்லாம் 150 அடிக்கிறதுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் தென் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா 104 பவுல் அவுட் பண்ணாங்க. ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் ஆகட்டும், பவுலிங் ரொட்டேஷன் ஆகட்டும், எல்லாமே பும்ரா பெர்ஃபெக்ட்டா பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேல கிராஸ் இருந்துச்சு ஆக்சுவலா பெர்த் பிட்ச்ல. ஆப்டர் ஸ்டேடியம் நமக்கு தெரியும், வாக்கா கிடையாது. பெர்த்லயே இன்னொரு ஸ்டேடியம் ஆப்டர் ஸ்டேடியம். கிராஸ் கவரிங் இருந்ததுனால அதுல மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அதிகமா இருந்ததுனால பவுலர்ஸ்க்கு நிறைய ஆஃபர் பண்ணுச்சு. ஆஸ்திரேலியாவும் அதுக்கப்புறம் 104 ஆல் அவுட் ஆனே. செகண்ட் டேல இந்தியா நல்லா கண்ட்ரோல் எடுத்தாங்க. 487 அடிச்சு டிக்ளேர் பண்ணாங்க. கோலி செஞ்சுரி, ஜெய்ஸ்வால் 161, அதெல்லாம் ஹைலைட்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியாவை இன்னும் கம்மி ஸ்கோர் போர்ட் அவுட் பண்ணாங்க. அகைன் டிராவிஸ் ஹெட் தான் ப்ராப்ளமா இருந்தாரு. பட் ஸ்டில் ஒரு நல்ல வின். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.